Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாத்துக்கும் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் ஹாலிடேல நம்ம ஃபேமிலியா ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஏதாவது ஃபேமிலி ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி கேரளா போலாம். கேரளால கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கும் அப்படிங்கறனால கேரளா சூஸ் பண்ணோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆலப்புழா தான் போறோம். ஆலப்புழா போயிட்டு அப்படியே வந்து கொச்சின் வந்து ஒண்டர்லா போலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப் எப்படி இருக்கு, நாங்க என்னென்ன பண்றோம், எங்கெல்லாம் போறோம், எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நாங்க எப்படி என்ஜாய் பண்றோங்கிற மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம கேரளா ட்ரிப் கிளம்பிட்டோம். காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி நாங்களும் ரெடி ஆகிட்டு 5 மணிங்கும் போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி 2 வண்டி எடுக்கலான்னு பிளான் பண்ணப்ப சரி வேண்டாம், ஒரே வண்டியில் போனால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி தங்கச்சி வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கிட்ட XU 500 வாங்கிட்டு ஒரு 11 பேர் நாங்கள் 3 ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரே வண்டியில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் எல்லாருமே 7:30 மணிக்கு பசி எடுக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம இதுக்கு மேலே விட வேண்டாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா நம்ம போகிற வழியில் எங்கேயுமே ஹோட்டல்ஸ் இல்லை. கொச்சின் ஹைவேல ஒரு ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்துச்சு. சரி இங்கேயே சாப்பிடலாம், இதை தாண்டி நமக்கு வந்து ஹோட்டல் எங்கேயாவது இருக்குமா இல்லையான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஆனந்த பவன் ரெஸ்டாரண்ட்லேயே நம்ம காலையில் டிஃபனை முடிச்சிட்டோம். நம்ம காலையில் டிஃபனை முடிச்சுட்டு வண்டி எங்கேயுமே நிறுத்தலைங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆலப்புழா போட் ஹவுஸ்கிட்ட தான் வண்டியை நிறுத்தணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக வேலை நடந்துட்டுருக்கறனால, ரோட்டு வேலை நடந்துட்டுருக்கறனால ஹைவேஸில் நம்ம வண்டி எங்கேயுமே பார்க் பண்ணுற மாதிரி இல்லை, கடைகளும் நிறைய இல்லை. அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம 10 மணிக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க 10 மணிக்கே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நாங்கள் வந்து சேரும்போது 12:30க்கு மேலேயே ஆகிடுச்சு. வந்த உடனே அவங்களே வந்து கார் பார்க்கிங் வந்து பிக்கப் பண்ணிட்டு வராங்க. வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா நாங்கள் வந்து ரெண்ட் கட்டணும். அது இல்லாமல் நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட் அவங்க 3 நேரம் டிஃபன் லஞ்சு டின்னர் 3மே கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண சொன்னோம்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 1 kg இறால் எடுக்க சொல்லியிருந்தோம். இறாலுக்கு 1 kg, செய்யறதுக்கு 250 சொல்லி 1250 வந்து நாங்கள் வந்து பே பண்ணியிருந்தோம். அவங்க வர்றதுக்குள்ளேயுமே இறால் எடுத்து வச்சுட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் உள்ளே வந்து இந்த போட் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு டைனிங் ரூம் இருக்குது. பெட்ரூமுமே வந்து நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. ஆனால் ஏசி வந்து பார்த்திங்கன்னா பகலில் போட மாட்டாங்களாம். நைட்டு 8:30லேருந்து மார்னிங் 6:30 வரைக்கும் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் 3 பெட்ரூம் இருந்ததுனால சரி ஆளுக்கு ஒரு பெட்ரூமில் இருக்கலாம்னு சொல்லி ஆளுக்கு எல்லாம் வண்டியில் வந்த டயர்டுங்க, அதனால் எல்லோரும் ரூமில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே கீழே போயிட்டோம். குட்டீஸ் எல்லாம் எப்படா இது என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போன உடனே அவங்க வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு. அதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ரூம் என்ன இருக்குது, எங்கே ஹால் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா மேடம் வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டெல்லாம் பார்த்துட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் ஒரு 1500 போட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம எப்படி ரோட்டில் பஸ் எல்லாம் போகும்போது ஹாரன் அடிச்சுட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாங்களோ அது மாதிரி ஒரு போட்லேருந்து ஒரு போட் அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. அது பார்க்கும்போது நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட் தாங்க, ஆனால் மூவிங்லேயே தான் இருக்குது. நல்லா சுற்றி காய்க்கிறாங்க. கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஓகே தான், என்ன கேட்குறோமோ அதை செஞ்சும் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம நினைக்கிற அளவுக்கு அங்கே ஃபுட் இல்லை. இருந்தாலுமே நமக்கு அந்த டைம் போகிறது அதை ரசிக்கும் போதெல்லாம் அழகாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஈஸியாக டைம் போயிடுச்சு. ஆனால் ஹீட்டு தான் நம்மளால் தாங்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி நம்ம இருந்த இடத்துலையுமே பயங்கர ஹீட்டாக இருக்குது. சரி கேரளா போனாவது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், சரி இது தண்ணி இருக்கிற இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தது. பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பயங்கர ஹீட்டாக தாங்க இருந்துச்சு. பகலில் ரூமில் போய் படுக்க முடியல. என்னென்னா ஏசி ஆன் பண்ணலை, ஏசி ஆன் பண்ணாதங்காட்டி உங்களுக்கு ஹீட்டாக இருக்குது.
சரின்னு சொல்லிட்டு மேலே நல்லா கொஞ்சம் காத்தோட்டமாக ஓரளவு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழேருந்து பில்லோலாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் மேலே படுத்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு ஒரே டான்ஸ் பாப்பாலாம் அங்கே அதில் பாட்டு போட்டிருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டில் இருந்து போட் ரைடு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஆளுக்கு வந்து 300ன்னு சொல்லிட்டு எல்லாம் 2 ட்ரிப் அடித்தோம். அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் சொல்லுவோம், அது செம்ம என்ஜாயாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் வண்டியில் ஏறும்போது கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட் ட்ரிப் போயிட்டு வந்தது யாருமே இறங்குற மனசில் எங்களுக்கு இனி ஒரு ட்ரிப் அடிங்க அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து போட்டை வந்து ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு அந்த போட்லேருந்து ஸ்லோவாக ஒரு போட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. பட் அவங்க வந்து என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் அங்கே இருக்குது, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எங்களுக்கு 11 பேர்த்துக்கு வந்து 2500 வாங்கினாலுமே 1.5 மணி நேரம் அதில் சுற்றி காமிச்சார். ஜோ படம் எடுத்த இடம், அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா, மறுபடியும் இப்போ கூட விக்ரம் படம் நாங்கள் போன அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போட் ட்ரிப் முடிச்சுட்டு நம்ம வந்து போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் 7 o'clock போதுமே நமக்கு டிஃபன் கொடுத்துட்டாங்க. டிஃபன் முடிச்சுட்டு ஒரு 8:30 நம்மளை ஏறின இடத்துலையே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock கிளம்பி ஒண்டர்லா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனது. சரி பக்கத்துலேயே ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னான், ஒரு 7 kilometerல. சரி வாங்க பீச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ் எல்லாமே விளையாண்டு டயர்ட் ஆகிட்டாங்க. சரி ஒண்டர்லா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அப்படியே பொள்ளாச்சி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். அப்புறம் சரி வேண்டாம், மூணார் வழியாக போகலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும், இடமெல்லாம் பார்த்துட்டு பிளேஸில் பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மூணார் வழியாக கிளம்புனோம். அப்புறம் எல்லா குட்டீஸ் எல்லாம் விளையாண்டதுனால ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வெளியேன்னு வந்துட்டா எப்போ பார்த்தாலும் பசிக்குதுன்னு சொல்றது தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஹோட்டலில் போய் அவங்களுக்கு காலைல டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு மூணாருக்கு வழியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏற கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்களை எப்படியாவது கூப்பிட்டு போய் வீடு செத்துனா போதும் அப்படிங்கிற லெவலுக்கே நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் போகிற வழியிலேயே ஜிப்லைன்லாம் இருக்குது, கொஞ்சம் நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்குது, பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு மெயினில் போகிற வழியில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெயினில் மட்டுமே வந்தோம். உள்ளே எங்கேயுமே போய் எதுவுமே பார்க்கவே இல்லை. போகிற வழியில் ஜிப்லைனில் இருந்துச்சு. நம்ம ஆனால் நிறுத்தி பார்த்தா அங்கே கொஞ்சம் சேஃப் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, சேஃப் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் போயிட்டே இருந்தோம். அப்புறம் குட்டீஸ் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவர் அதுக்குள்ளே டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு இடம் கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சு, அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் ரெஸ்ட் எடுத்ததும் இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு குட்டீஸ் எல்லாம் சமாளிக்கிறது தாங்க பெரிய விஷயமா இருந்துச்சு. வண்டி நிறுத்தினாலும் பிரச்சனை, வண்டி ஓடினாலும் பிரச்சனைங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. உட்காந்து நின்னாலும் விளையாடுறாங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் விளையாண்டுட்டே வந்தாங்க. அப்புறம் அவங்கள ஒரு வழியாக சமாளிச்சுட்டு இந்த டீ எஸ்டேட் பார்த்தோன்னா எல்லாம் அதை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து அதை பார்த்துட்டே வந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பசிக்குதுன்னு எல்லாம் ஆரம்பிக்கவும் ஒரு ஹோட்டல் பார்த்து நம்ம சாப்பிட்றலாம், லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்து லஞ்சு சாப்பிட்லான்னு போனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி எங்கேயுமே நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. அவங்க சாப்பாடு சாப்பிட்டா அவங்க குழம்புக்கு அது ஓகே, அந்த சாப்பாடு ஓகே. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு டிஃபன் ஆர்டர் பண்ணாலுமே நம்ம அந்த டேஸ்ட் வர்றதில்ல. சரி ஓகேன்னு சொல்லி லஞ்சையும் முடிச்சுட்டு நம்ம இப்போ இறங்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாரு. அப்புறம் ஜிப்லைன் போக முடியாதுன்னு குட்டீஸ் எல்லாம் ரவுஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஒரு ஜிப்லைன் பார்த்து அங்கே குட்டீஸ் எல்லாமே போனாங்க, விளையாண்டுட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். நைட் ஆகவும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு. அப்புறம் மறையூர்லேயே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 6:30 எல்லாம் கிளம்பி பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சி வந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க மனசுக்கே திருப்தியாச்சு. சாப்பாடு 2 நாள் சாப்பாடே பார்க்காத மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் திருப்தியா இருந்துச்சு. இது மாதிரி நீங்க போன இடத்துல எப்படி இருந்துச்சு, என்னாச்சுங்கிறதே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.